भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् दुष्परेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे हरे कृष्णा कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा मत हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பீஷ்மதேவரின் மரணம். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பீஷ்மதேவர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு பல விதமான அறிவுரைகள் இப்போ சொல்லிட்டு இருக்கார். அதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பதம் 27 படிக்கணும் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வர்ணாசிரம தர்மத்தை பத்தி உபதேசம் பண்ணதை பார்த்தோம். அடுத்த இன்னைக்கு 27வது பதம் நாம படிக்கலாம். தான தர்மான் ராஜதர்மான் மோக்ஷ தர்மான் விபாகஷக ஸ்திரீ தர்மான் பகவத் தர்மான் சமாச வியாச யோகதக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பிறகு அவர் தான தர்மங்கள், அரசர்களின் நீதி வழுவாத செயல்கள் மற்றும் மோட்சத்தை அளிக்கும் செயல்கள் ஆகியவற்றை தனித்தனியாக விளக்கினார். பிறகு பெண்கள் மற்றும் பக்தர்களின் கடமைகளை சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கினார். இதெல்லாமே இங்க ஒரு ஒரு ஹிண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல தான் இது ரொம்ப விரிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பாகவதனுடைய முக்கியமான நோக்கம் பகவானுடைய இந்த இதை குளோரிஃபை பண்றதுதான். ஆனா பிரபுபாதர் நமக்கு பொருளுரையில நிறைய விஷயங்களை விளக்கி சொல்றார். விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. தானம் கொடுப்பது இல்லறவாசியின் முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தில் குறைந்தது 50% தானம் செய்துவிட அவன் தயாராக இருக்க வேண்டும். ஒரு பிரம்மச்சாரி அல்லது மாணவன் யாகம் இயற்ற வேண்டும். குடும்பஸ்தன் தானம் அளிக்க வேண்டும். சந்நியாசி அல்லது துறவி தானங்களையும் விரதங்களையும் பயில வேண்டும்.
இவையே தவங்களையும் தன்னுணர்வு விரதங்களையும் பயில வேண்டும். சாரி மாதாஜி, ம். தவங்களையும் விரதங்களையும் பயில வேண்டும். இவையே தன்னுணர்வு பாதையில் உள்ள எல்லா ஆசிரமங்களுக்கும் பொதுவான கடமைகளாகும். பிரம்மச்சாரி வாழ்வில் போதுமான அளவிற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனால் உலகம் பரமபுருஷருக்கு சொந்தமானது என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள இயலும். ஆகவே யாருமே உலகில் உள்ள எப்பொருளையும் தங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாட முடியாது. எனவே உடலுறவு சுகத்திற்கு ஒரு வகையான அனுமதியை மேலுள்ள குடும்ப வாழ்விலுள்ள ஒருவன் பகவானின் சேவைக்காக தானம் கொடுக்க வேண்டும். எல்லோருடைய சக்தியும் பலன்களை பகவானிடம் இருந்து பெறப்படுகிறது என்பதால் அத்தகைய சக்தியின் பலன்களை பகவானுக்கு செய்யும் உன்னத அன்பு தொண்டின் வடிவில் அவருக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். மேகங்களின் மூலமாக கடல் நீரை பெறும் நதிகள் மீண்டும் கடலை நோக்கி ஓடுவதைப் போலவே நம்முடைய சக்தியும் மூல பிறப்பிடமான பகவானின் சக்தியிலிருந்துதான் கடன் வாங்கப்படுகிறது. பகவானுக்கு அதை திருப்பி கொடுத்துவிட வேண்டும். அதுவே நமது சக்தியின் பூர்ணத்துவமாகும். எனவேதான் பகவான் பகவத்கீதையில் 9.27 எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ, எந்த தவங்களை எல்லாம் நாம் இயற்றுகிறோமோ, எதையெல்லாம் நாம் கொடுக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் உணர்கிறோமோ, அல்லது எதையெல்லாம் நாம் தியாகம் செய்கிறோமோ அதையெல்லாம் அவருக்கே பகவான் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். இதுவே நாம் கடன் வாங்கிய சக்தியை உபயோகிக்கும் முறையாகும். இப்படி செய்வதால் நம்முடைய சக்தி பௌதிக தொடர்பின் களங்கத்திலிருந்து தூய்மை அடைகிறது. இவ்வாறாக நமது வாழ்வின் இயற்கையான நோக்கமாகிய பகவத் சேவையில் ஈடுபடும் தகுதியை நாம் பெறுவோம். ராஜ தர்மம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா வர்ணாசிரம கடமைகளை பார்த்தோம். ஆசிரம கடமைகள். இப்போ வர்ண கடமைகள். அதாவது ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? யாகம் இயற்றணும். அதுக்கப்புறம் அவர் சாஸ்திரங்களை படிக்கணும். கிரகஸ்தர் என்ன செய்யணும்? தான தர்மங்கள் செய்யணும். ஏன் அப்படின்னாக்க கிரகஸ்தர்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு, தான தர்மம் செய்யணும்னு எதுக்காக அவங்களுக்கு குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஆசிரமத்துல மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். பிரம்மச்சாரி பணம் சம்பாதிக்க முடியாது, சன்னியாசி பணம் சம்பாதிக்க முடியாது, வானப்பிரஸ்தர் பணம் சம்பாதிக்க முடியாது. ஒரு கிரகஸ்தர் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ அந்த கிரகஸ்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா, தான் சம்பாதிச்ச பணத்துல 50% அவர் தான தர்மங்கள் செய்யணும். அந்த கிரகஸ்த வாழ்க்கையில இன்னொரு அட்வான்டேஜ், அவங்களுக்கு என்ன ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, ஆண் பெண் உறவுல ஈடுபடக்கூடிய அந்த சலுகை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற 3 ஆசிரமங்கள்ல அது அறவே கிடையாது. பிரம்மச்சாரி பெண்களை பத்தி நினைக்க கூடாது, பெண்களோட எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது. வனப்பிரஸ்த வாழ்க்கையில கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கலாம், ஆனா என்ன கிடையாது, இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. சந்நியாச வாழ்க்கையில மனைவியோட சேர்ந்து இருக்கவே கூடாது, முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கிரகஸ்த வாழ்க்கை 25 வருஷம் கிரகஸ்த வாழ்க்கை, 100 வயசு கலியுகத்துல மனிதர்களுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. 100 வயசு தான் நமக்கு. மற்ற யுகங்கள்ல 1000, 10,000, லட்சம்லாம் இருந்தது. ஆனா கலியுகத்துல 100 வயசு தான். இந்த 100 வயசை 4ஆ பிரிக்கணும். 25 வருஷம் பிரம்மச்சரியம், 25 வருஷம் கிரகஸ்த வாழ்க்கை. 50 வயசு ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ வனப்பிரஸ்த வாழ்க்கை. மீதி இருக்கிற வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கை. 50 வயசுக்கு மேல ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? குடும்பத்துல இருக்கக்கூடாது. குடும்பத்திலே இருந்துகிட்டு குடும்ப பிரச்சனைகள்லயே உழன்றுகிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. அப்போ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, பெண்களே 25 வயசுல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. 25 வயசுக்கு மேலதான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறாங்க. பண்ணிக்கிறதுக்கு 30 வயசு ஆயிடும் போல இருக்கு. அப்போ ஆண்களுக்கு இதை விட கூட தானே வயசாகும். ஆனா இப்பெல்லாம் இருக்கிற ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஏஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பல குழப்பங்கள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம எப்படி கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, எப்போ எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அப்பையில இருந்து 25 வருஷம் கணக்கு வச்சுக்கலாம். 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, 55 வயசு இருக்கு கணக்கு வச்சுக்கலாம். 35 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, 60 வயசு இருக்கு கணக்குல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்ப எங்க போகிறது? வனப்பிரஸ்த வாழ்க்கைக்கு எங்க போகிறது அப்படின்னா, சந்நியாசம் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. சந்நியாசம் இந்த யுகத்துக்கு சொல்லப்படலை. அப்ப என்ன செய்யணும்? நம்ம
அப்படின்னாக்க பகவானுடைய சேவையில முழு நேரமும் ஈடுபடணும். மற்ற லௌகிக காரியங்கள்ல ஈடுபடுறதை நம்ம குறைச்சிக்கணும். அதை எப்ப செய்ய முடியும் அப்படின்னா, முதல்ல வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்துல ஒரு 25 வருஷம் பிரம்மச்சரிய பயிற்சி இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ வனப்பிரஸ்த சந்நியாச வாழ்க்கை சுலபமா இருக்கும். பிறந்ததுலேருந்தே புலனின்பத்துக்காகவே நம்ம பழக்கப்பட்டுட்டு திடீர்னு இதை விட்டுட்டு போ அப்படின்னா என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனா கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எல்லாத்த விடவும் சிறந்தது. எந்த நிலையில கிடைக்குதோ, எப்போ நமக்கு நம்ம வாழ்க்கையினுடைய எந்த நிலையில கிடைக்குதோ, 40 வயசுல கிடைக்குதோ, 50 வயசுல கிடைக்குதோ, 10 வயசுல கிடைக்குதோ, எப்ப கிடைக்குதோ அப்பையிலேருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? தீவிரமா பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். அதனால இங்க பிரபுபா சொல்றார், 50% கிரகஸ்தர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது எதுக்காக இந்த தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது பகவான் நமக்கு கொடுத்தது. கடன் வாங்கின சக்தியை கொண்டு நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணும்? உங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதானே நியாயம். அதனால பகவானுக்கு தான் சேவை செய்யணும். நமக்கு உடல்ல சக்தி இருக்கு, பேசுற திறமை இருக்கு, உடல் வலிமை இருக்கு, இல்ல நம்ம கிட்ட செல்வம் இருக்கு, கிட்ட என்ன சக்தி பகவான் கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அதான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த ஸ்லோகம் எந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார்? யாருக்கா இந்த ஸ்லோகம் தெரியுதா? எதையெல்லாம் அப்படின்னு சொல்றார். ஓகே, வெரி குட். அடுத்து சிவமலர் மாதாஜி நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராஜ தர்மம் என்பது பெரிய விஞ்ஞானமாகும். அது இக்காலத்து அரசியலை போன்றதல்ல. அரசர்கள் கொடை வள்ளல்களாக இருக்கும்படி நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இருந்தனர். வெறும் வரி வசூலிப்பவர்களாக மட்டுமே அவர்கள் இருக்கவில்லை. மக்களின் செழுமைக்காக மட்டுமே வெவ்வேறு யாகங்களை செய்வதற்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இருந்தனர். பிரஜைகளை முக்திக்கான வழியில் அழைத்து செல்ல வேண்டியது அரசர்களின் உயர்ந்த கடமையாகும். தந்தை, ஆன்மீக குரு மற்றும் அரசர் ஆகியோர் தங்களை நம்பியிருப்பவர்களை பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து விடுவித்து முக்திக்கான வழியில் அழைத்து செல்லும் பொறுப்பை ஏற்க வேண்டும். இம்முக்கிய கடமைகள் ஒழுங்காக நிறைவேற்றப்படுமானால் மக்களாட்சி தேவையில்லை. இக்காலத்து மக்கள் வாக்கின் பலத்தினால் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றனர். ஆனால் அரசரின் முக்கிய கடமைகளில் அவர்கள் பயிற்சி பெறுவதே இல்லை. மேலும் அது அனைவருக்கும் சாத்தியமாக கூடியதும் அல்ல. இச்சூழ்நிலைகளின் கீழ் மக்களை எல்லா விதத்திலும் மகிழ்ச்சிப்படுத்தும் முயற்சியில் பயிற்சி பெறாத நிர்வாகிகள் அனைத்தையும் நாசமாக்கி விடுகின்றனர். மாறாக பயிற்சி பெறாத நிர்வாகிகள் சிறிது சிறிதாக மோசக்காரர்களாகவும் திருடர்களாகவும் மாறிவிடுவதுடன் எந்த நோக்கத்திற்கும் உபயோகமற்றதாகவும் கடன்பட்டதாகவும் உள்ள நிர்வாகத்தை சரி கட்டுவதற்காக வரி வசூலிப்பதை அதிகரிக்கின்றனர். உண்மையில் தகுதியுள்ள பிராமணர்கள் பராசர முனிவர்கள் தர்மசாஸ்திரம் மற்றும் மனு சம்ஹிதை போன்ற சாஸ்திரங்களுக்கு ஏற்ப சரியான அரசாட்சிக்கு வழிகாட்ட வேண்டியவர்களாவர். சிறந்த அரசரை பெறுவதே பொதுமக்களின் குறிக்கோள் ஆகும். மேலும் அவ்வரசர் பக்தி உள்ளவராகவும் புண்ணியவனாகவும் வீர பராக்கிரமசாலியாகவும் மற்றும் கொடை வள்ளலாகவும் இருப்பாரானால் பொதுவாக அவரையே மக்கள் பின்பற்றுவார்கள். அத்தகைய அரசர் ஒருவர் பிரஜைகள் உழைப்பில் வாழ்க்கையை நடத்தும் ஒரு சோம்பேறி அல்ல. மாறாக கொள்ளைக்காரர்களையும் திருடர்களையும் கொல்வதற்கு எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கிறார். பக்தி உள்ளம் படைத்த அரசர்கள் கொலைகாரர்களிடமும் கொள்ளைக்காரர்களிடமும் அஹிம்சை எனும் பெயரில் கருணை காட்டியவர்களாக இருக்கவில்லை. இந்த கொள்ளைக்காரர்கள் ஓர் எடுத்துக்காட்டான முறையில் தண்டிக்கப்பட்டனர். இதனால் எதிர்காலத்தில் திட்டம் போட்டு இத்தகைய தீங்குகளை செய்ய யாரும் துணிய மாட்டார்கள்.
இப்போதுள்ளதைப் போல் இத்தகைய திருடர்களும் கூட்டு கொலைக்காரர்களும் நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒருபோதும் ஏற்றவர்கள் அல்ல. நன்றி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ராஜ தர்மம், அரசர்களுடைய தர்மம் பார்த்தோம் அப்படின்னா சத்திரியர்களுக்கு ஒரு தர்மம். என்ன தர்மம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா கொடை வள்ளல்களா இருக்கணுமா. இப்ப என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட இருக்கிறத பறிச்சுட்டு போறவங்களா இருக்காங்க இல்லையா. எல்லா வரியும் பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. பிரபுபா சொல்றார், இவங்களுடைய சரியான தவறான நிர்வாகத்தினால அவங்க என்ன பண்றாங்க, அந்த கடனை இதையும் சரி பண்றதுக்காக மக்கள் கிட்ட வரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வரி வசூல் பண்றாங்களே, அந்த வரியை வச்சு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்றாங்களா அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம்னா பிரபுபா சொல்றார், கொள்ளைக்காரர்களாகவும் திருடர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதை நம்ம கண்கூடா உலகம் முழுக்க பார்க்கலாம். இந்த ஊரு அந்த ஊரு, எங்க எங்க ஊரு உங்க ஊருன்னு கிடையாது. உலகம் முழுக்கவே இதுதான் நடக்குது. எல்லா நாடுகள்லயும் இந்த பிரச்சனை தான் இருக்கு. யாருமே இன்னைக்கு மக்களுக்காக கிடையாது. அவங்க அவங்களுடைய சொந்த நன்மைக்காக அந்த அரச பதவியில இருந்துகிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஊரை கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ இந்த பயிற்சி இல்லை. இங்க பிரபா சொல்றார், ராஜ தர்மம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானமாகும். அது அரசர்கள் அந்த மாதிரி பயிற்சி, குருகுலத்துல போய் அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியோட மகனா இருந்தாலும் சரி, எல்லாரும் குரு கிட்ட போய் என்ன பண்ணாங்க, அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு உண்டான பயிற்சி அவங்க கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா. ஓட்டு யாருக்கு விழுதோ அவங்க என்ன ஆகுறாங்க, பதவியில வர்றாங்க. மக்களுக்கு அவ்வளவு அறிவு இருக்கா என்ன? மக்கள் என்ன பெரிய தலை சிறந்த அறிஞர்களா மக்கள்? ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, பணத்துக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த பகவத்கீதையுடைய விஞ்ஞானத்தை கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா யாருக்காவது வரதுக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உடல் இல்ல ஆத்மா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு நாம என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கறதெல்லாம் புரியுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மாதிரி மக்கள் கையில கொண்டு போய் தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களே ஒரு நல்ல குணம், மக்கள்கிட்டயே என்ன கிடையாது, நல்ல குணம் கிடையாது, மக்கள்கிட்ட நற்பண்புகள் கிடையாது. அதனாலதான் பிரபுபா சொல்றார், கொள்ளைக்காரங்க எல்லாம் சேர்ந்தா ஒரு கொள்ளைக்காரனை தானே தேர்ந்தெடுப்பாங்க. வேற யாரும் தேர்ந்தெடுக்க முடியும்? கொள்ளைக்கார கூட்டத்திலிருந்து ஒரு கொள்ளைக்காரனை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதான் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. சரியான அந்த வழிகாட்டுதல், ஒரு புத்திசாலி பிரிவு, பிராமணர்களுடைய பிரிவுனால வழிகாட்டப்பட்டாங்க அப்படின்னாக்க அப்ப எப்படி இருக்கும், சிறப்பா இருக்கும். அதனால அந்த காலத்துல அரசர்கள் பயந்தாங்க, தங்களுடைய பெயருக்கு ஏதாவது களங்கம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி மானத்துக்கு பயந்து வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யார் நிறைய அவங்க மேல வழக்குகள் இருக்கோ அவங்க பெரிய மனிதர்கள் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. யார் மேல நிறைய கேஸ் இருக்கோ, யார் நிறைய கொள்ளை அடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பெரிய மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு. சித்ரா மாதாஜி நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. முன்பு சாதாரண வரி சட்டம் தான் இருந்தது. கட்டாயமோ ஆக்கிரமிப்போ இருக்கவில்லை. பிரஜைகளின் உற்பத்தியில் கால் பாகத்தை எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசருக்கு இருந்தது. ஒருவருக்கென பகிர்ந்தளிக்கப்பட்ட செல்வத்தில் கால் பகுதியை கேட்டு பெறும் உரிமை அரசருக்கு இருந்தது. அப்பகுதியை கொடுக்கும் பொழுது ஒருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படாது. ஏனெனில் பக்தியுள்ள அரசாலும் மத ஒற்றுமையாலும் அவர்களுக்கும் போதுமான தானியங்கள், பழங்கள், பூக்கள், பட்டு, பருத்தி, பால், ஆபரணங்கள், சுரங்க பொருள்கள் முதலான இயற்கை செல்வங்கள் கிடைத்தன. எனவே பௌதீக தேவைகளில் அனைவரும் திருப்தியுடன் இருந்தனர். பிரஜைகள் விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்புடன் விளங்கினர். இதனால் தானியங்கள், பழங்கள் மற்றும் பால் ஆகியவற்றை அவர்கள் போதுமான அளவிற்கு பெற்றிருந்தனர். எனவே செயற்கை தேவையான துணிவேலுக்கும் சட்டி, கழிவறை வசதி, திரைப்படம் மற்றும் சாராயக்கடை ஆகியவை அவர்களுக்கு தேவைப்படவில்லை. மனித சக்தி சரியாக உபயோகிக்கப்படுகிறதா என்பதை கவனித்துக் கொள்ளும் கடமை அரசருக்கு இருந்தது. மனித சக்தி மிருக இயல்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இருப்பதல்ல, மாறாக தன்னை அறிவதற்காக இருப்பதாகும். இக்குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற முறையிலேயே அரசாங்கம் அமைக்கப்பட்டு இருந்தது. இதனால் சட்டசபைக்கு மந்திரிகளை அரசர்
கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் வாக்குகளின் எண்ணிக்கை பலத்தினால் அல்ல, மந்திரிகள், போர் தளபதிகள் மற்றும் சாதாரண வீரர்களும் கூட அவரவர் தகுதிகளுக்கேற்ப தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவரவர் பதவிகளை அவர்கள் ஏற்கும் முன்பு அரசர் அவர்களை நன்கு கண்காணிக்க வேண்டியிருந்தது. தபஸ்விகள் அல்லது ஆன்மீக அறிவை பரப்புவதற்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படாதபடி கவனித்துக் கொள்வதில் அரசன் மிகவும் கவனமாக இருந்தார். தூய பக்தர்களுக்கு இழைக்கப்படும் அவமரியாதையை பகவான் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார் என்பதை அரசர் நன்கறிவார். அத்தகைய தபஸ்விகள் கொள்கை கூட்டத்தினருக்கும் திருடர்களுக்கும் கூட நம்பிக்கைக்குரிய தலைவராவார். தபஸ்விகள் உத்தரவுகளை அவர்கள் ஒருபோதும் மீறி நடக்க மாட்டார்கள். எழுத்தறிவில்லாதவர்கள், அனாதைகள் மற்றும் விதவைகள் ஆகியோருக்கு அரசர் விசேஷ பாதுகாப்பு வழங்குவார். எதிரிகளின் தாக்குதலுக்கு முன்பாக பாதுகாப்பு வழங்குவார். எதிரிகளின் தாக்குதலுக்கு முன்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரி வசூலிக்கும் முறையும் சுலபமானதாக இருந்தது. அது வீண் செலவு செய்வதற்கு உரியதல்ல, ஆனால் சேமிப்பு நிதியை பலப்படுத்துவதற்கு உரியதாகும். புது சிப்பாய்கள் உலகம் முழுவதிலும் இருந்து திரட்டப்பட்டு தனிப்பட்ட கடமைகளில் பயிற்சி அளிக்கப்பட்டனர். முக்தி அடைவதை ஹரே கிருஷ்ண மதத்தி. நமஸ்காரம் மதத்தி. நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வரி சட்டங்கள் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு இல்லையா? பிரபா சொல்றாரு, 1/4 பங்கு கொடுக்கறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு விவசாயி ஒரு 10 மூட்டை 15 மூட்டை அவருக்கு நெல் வருது அப்படின்னாக்கா ஒரு 1/4 பங்கு கொடுக்கறதுல அவருக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அரசருக்கு வரியா கொடுக்கறதுல கஷ்டம் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, அந்த வரி வசூல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, அது இல்லாம ஒரு வரின்னு கிடையாது. ஒரு வீட்டு வரி அப்படி மட்டும் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன ஆகுது நமக்கு? தண்ணி வரி, அப்புறம் நம்ம கரண்ட் பில்லு, அந்த வரி, இந்த வரி. இப்ப தெருவுல போறோம் அப்படின்னாக்க ரோட் டாக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்கேயாவது கிராஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா, அங்க வந்து திரும்ப அவங்க என்ன பண்றாங்க? பணம் கேட்கறாங்க. எல்லா இடத்துலயும் அரசாங்கத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? பணம் செலுத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இங்க பிரபுபா சொல்றார், செயற்கையா வாழ்க்கை தேவைகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றார். சோப்பு ஒரு உதாரணம் பிரபுபா சொல்றார். ஆனா இன்னைக்கு இந்த சோப்பு அப்படிங்கிறது போய் எத்தனை விதமான பொருட்கள் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸ்கின் கேர் தனியா பண்றாங்க, தலைமுடிக்கு ஷாம்பு தனியா, அதுக்கப்புறம் கண்டிஷனர் தனியா, இன்னும் என்னென்ன இருக்கோ எனக்கு தெரியாது, நான் அது உபயோகிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி செயற்கையான விஷயங்கள் நிறைய ஆகிட்டே போகுது. முன்ன ஒரு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆத்துக்கு போய் குளிச்சாங்க அப்படின்னாக்கா அதுவே வந்து மிகப்பெரிய நமக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு ஆறுகள்ல நம்ம போய் குளிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கு ஆறுகள் எல்லாம். எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அரசனுடைய கடமை அப்படிங்கிறது எல்லாரையும் நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டியதுதான் அரசனுடைய கடமை. அப்போ அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர் ரொம்ப கவனமா இருந்தார். நல்ல குணமுள்ள நல்ல ஒரு பக்தர்களா இருக்கிறவங்க தான் யார் பண்ணாங்க? ஆட்சி அமைச்சாங்க. அதனாலதான் ராஜ ரிஷிகள்னு சொல்லப்பட்டாங்க. சாதாரண அரசர்கள்னு சொல்லப்படல, ராஜ ரிஷிகள்னு சொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையுடைய எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆட்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அவங்களுடைய அடுத்த வாரிசுக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டு அவங்கவுங்க காட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா? நம்ம பாகவதம் முழுக்க தான் படிப்போம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இப்போ யுதிஷ்டிர மகாராஜர் ஆட்சிக்கு வரப்போறார், இனிமேதான் வரப்போறார். ஆனா என்ன பண்றாரு? அடுத்த அத்தியாயத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பரீட்சைக்கு வளர்ந்த உடனே என்ன பண்றாரு? அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இவங்கெல்லாம் வந்து பகவானை தியானம் பண்றதுக்காக போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் அரசர்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் உட்கார்ந்துருந்தது யாருன்னா திருதராஷ்டிரர் தான். அந்த அத்தியாயம் வரும்போது பிரபுபாதருடைய பொருளே அருமையா இருக்கும். சொல்லியிருப்பார், அந்த காலத்துல அந்த வீட்டுக்கு ஒரு திருதராஷ்டிரர் இருந்தா, இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு திருதராஷ்டிரர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ அது மாதிரி அந்த பதவி அப்படிங்கிறதுடைய மோகம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஆழமா இருக்கு. அதை விட்டு அவங்களால போக முடியல. பதவி அவங்களுடைய காலமெல்லாம் போனா கூட அரசாங்க அரண்மனைகளை அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? காலி கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுலயே இன்னும் திரும்ப திரும்ப இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காக நம்ம வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சாதாரண மனிதர்கள் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல வந்து இருக்காங்க.
ஸோ இந்த வரி வசூல் அப்படிங்கிறது கூட நாட்டினுடைய சேமிப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான். சேமிப்பு பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு பஞ்சமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ வரும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க, தாராளமா அந்த அரசர் வந்து எல்லாருக்கும் தேவையான பொருட்களை வழங்குவார். தன்னுடைய கஜானால இருந்து எல்லாருக்கும் கொடுப்பார். இப்ப கொரோனா உலகம் முழுக்க வந்ததே, எந்த அரசாங்கமாவது யாருக்காவது ஏதாவது கொடுத்ததா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எல்லாம் லாக்டவுன்ல அவங்கவுங்க கையில என்ன இருக்கோ அதை செலவு பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. மக்களா பார்த்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க வந்து உதவி பண்றாங்க. அவ்வளவுதான். எல்லா நாட்டிலும் இதே கதை தான். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஃபுல்லா படிச்சிருங்க. முக்தியை பொறுத்தவரை ஒருவன் காமம், கோபம், சட்டவிரோதமான ஆசைகள், பேராசை மற்றும் குழப்பம் ஆகியவற்றை வென்றாக வேண்டும். மன்னிக்கும் இயல்பை கற்றுக்கொண்டால் கோபத்திலிருந்து விடுபட முடியும். சட்டவிரோதமான ஆசைகளில் இருந்து விடுபட திட்டங்கள் போடுவதை ஒருவன் நிறுத்த வேண்டும். ஆன்மீக பண்பாட்டினால் உறக்கத்தை வெல்ல முடியும். பொறுமையால் மட்டுமே ஆசைகளையும் பேராசையும் வெல்ல முடியும். கட்டுப்பாடான உணவினால் பல்வேறு நோய்களின் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். தன்னடக்கத்தினால் பொய்யான நம்பிக்கையிலிருந்து தப்பலாம். தீய சகவாசத்தை தவிர்ப்பதால் பணத்தை மிச்சப்படுத்தலாம். யோக பயிற்சியினால் பசியை கட்டுப்படுத்த இயலும். நிலையின்மை பற்றிய அறிவை பெருக்குவதால் பௌதிக வாழ்வை தவிர்க்க முடியும். மேலும் உண்மையான விசாரணையினால் பொய்யான விவாதங்களை வெல்ல முடியும். தேவைக்கு அதிகமான பேச்சை கடுமையாலும் மௌனத்தாலும் தவிர்க்க வேண்டும். மேலும் வீரத்தினால் பயத்தை போக்க வேண்டும். பக்குவமான அறிவை சுய பண்பாட்டினால் அடையலாம். உண்மையாகவே முக்திக்கான வழியை அடைய விரும்பும் ஒருவன் காமம், பேராசை, கோபம், கனவு போன்றவைகளிலிருந்து விடுபட வேண்டும். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் ஆண்களை ஊக்குவிக்கும் சக்தியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். எனவே பெண்கள் ஆண்களை விட சக்தி மிக்கவராகவர். சக்தி வாய்ந்த ஜூலியன் சீசர் கிளியோபாத்ராவினால் ஆளப்பட்டார். அத்தகைய சக்தி வாய்ந்த பெண்கள் வெட்கத்தினால் ஆளப்படுகின்றனர். ஆகவே வெட்கம் பெண்களுக்கு இன்றியமையாதாகும். இக்கட்டுப்பாட்டில் தளர்வு ஏற்பட்ட உடனேயே அவர்களது ஒழுக்கக்கேட்டினால் சமூகத்தில் பெருந்தீங்கு ஏற்பட அவர்கள் காரணமாகின்றனர். ஒழுக்கக்கேடு என்றால் தேவையற்ற குழந்தைகளை உற்பத்தி செய்வதாகும். வர்ணாசிரமம் எனப்படும் இவர்கள் உலக அமைதியை வர்ணசங்கரம் எனப்படும் இவர்கள் உலக அமைதியை குலைத்து விடுகிறார்கள். பீஷ்ம தேவர் இறுதியாக பகவானை திருப்திப்படுத்தும் முறையை போதித்தார். நாம் அனைவரும் பகவானின் நித்திய தொண்டர்களாகவும் மனித இயல்பின் இந்த முக்கிய பாகத்தை நாம் மறக்கும் பொழுது பௌதிக சூழ்நிலைகளில் நாம் புகுத்தப்பட்டு விடுகிறோம். வீட்டில் விக்கிரக ஆராதனை செய்வது பகவானை திருப்திப்படுத்துவதற்கான எளிய முறையாகும். முக்கியமாக இல்லறவாசிகளுக்கு இது சிறந்ததாகும். விக்கிரகத்தின் மீது மனதை ஒருமைப்படுத்துவதன் மூலம் அன்றாட செயலில் ஒருவர் முன்னேற்றம் அடையலாம். வீட்டில் விக்கிரக வழிபாடு, பக்தர்களுக்கு சேவை செய்தல், ஸ்ரீமத் பாகவதம் கேட்டல், புனிதமான இடத்தில் வசித்தல் மற்றும் பகவானின் புனித நாமத்தை ஜபித்தல் ஆகிய அனைத்தும் குறைந்த செலவில் பகவானை திருப்திப்படுத்தும் வழிகளாகும். இவ்வாறாக இவ்விஷயம் பீஷ்ம தேவரால் பாண்டவர்களுக்கு விவரிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. முதல்ல ஒரு ஸ்லோகத்துல நம்ம படிச்சோம். ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய 9 விதமான நற்குணங்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த நற்குணங்களை எப்படி நம்ம விருதி செய்துக்கிறது அப்படிங்கறது இங்க நமக்கு வந்து பிரபுபாதர் சொல்றார். எவ்வளவு அழகா இருக்கு இந்த பேராகிராஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து அந்த குணங்களை அடையலாம் அப்படின்னா, முக்தி அடைவதை பொறுத்தவரை ஒருவன் காமம், கோபம், சட்டவிரோதமான ஆசைகள், பேராசை மற்றும் குழப்பம் ஆகியவற்றை வென்றாக வேண்டும். ஸோ அந்த பேராசையிலேருந்து நம்ம வந்து விடுபட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை நோக்கி நம்மளுடைய மனதை செலுத்த முடியும். காமம், குரோதம், அதுக்கப்புறம் பேராசை, இந்த 3 நரகத்துக்கான வழிகள் அப்படின்னு இன்னைக்கு தான் நம்ம வந்து பகவத்கீதையில படிச்சோம். ஸோ அதனால அதுல இருந்து நம்ம விடுபடணும். மன்னிக்கும் இயல்பு இருந்தது அப்படின்னா கோபத்துல இருந்து விடுபடலாம். எப்படி விடுபடலாம்? மன்னிக்கும் இயல்பு இருந்ததுன்னா கோபத்துல இருந்து யாராவது ஒருத்தர் நாம தவறுன்னு நினைக்கிற காரியத்தை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது? கோபம் வருது இல்லையா? சரி, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கோபம் அங்க வரதுக்கு வழி கிடையாது. ஆனா அப்படி நினைப்போமா? நம்ம கிடையவே கிடையாது. அதே மாதிரி நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கோபம் வருது. எல்லாத்தையும் நம்ம வந்து மன்னிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கோபத்துல இருந்து நம்ம விடுபடலாம். அந்த கோபத்துல இருந்து விடுபடுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? யாரையாவது நம்ம வந்து சரி அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கோழைத்தனம் அப்படின்னு எடுத்துக்கணும். கோபப்பட்டாதான் சில பேர் வந்து இருப்பாங்க, நல்லா
கத்துனாதான் எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாவே எப்பவுமே இருப்பாங்க. எல்லாரும் அவங்க பக்கத்துல போறதுக்கே பயப்படுவாங்க. உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதனால அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன பண்றாங்க, கோபமா வெளிப்படுத்துறாங்க. தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கேயுமே நம்மள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். அமைதியா பேசாம இருக்கணும் நம்ம. ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்க நம்மளுடைய அந்த எதை நிலைநாட்டணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா பொறுத்து போறோமோ அந்த அளவுக்கு மத்தவங்க நம்மள வந்து புரிஞ்சுப்பாங்க. இல்ல இல்ல நான் யாருன்னு காட்டணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்க மேபி இப்ப இருக்கிற காலத்துல ஏன்னா யாருக்கும் இதை பத்தியான அறிவெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால கோவப்படுறவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு நினைக்கலாம். அவர் எப்பவுமே அவர்கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கோவம் வந்துடும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்க தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா இதே வந்து பகவானுடைய சேவைக்காக ஒருத்தர் எவ்வளவு வேணா கோவப்படலாம். ஹனுமான் கோவப்பட்டு என்ன பண்ணார், லங்கையே எரிச்சார். அர்ஜுன் கோவத்தினால கௌரவருடைய சேனையை அழிச்சார். ஸ்ரீல பிரபுபாதர் சில சமயங்கள்ல சிஷ்யர்கள்ட்ட ரொம்ப கோபமா இருப்பார். ஏன்னா அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக. ஆன்மீகமா கோபமா வர்றது அப்படிங்கிறது அது என்ன கிடையாது, பௌதிகமான ஒரு செயல் கிடையாது. அதையும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாமே வரிசையா சொல்லிட்டே வந்திருக்கார் பிரபுபாதர். நம்ம வந்து முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். கட்டுப்பாடான உணவினால் பல்வேறு நோய்களை தவிர்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். கட்டுப்பாடற்ற உணவு அப்படிங்கிறதுனாலதான் பல்வேறு நோய் பெருக்கத்துக்கு காரணமா இருக்கு. புதுசு புதுசா என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால நோய்களும் பெருகிக்கிட்டே போகுது. காளான் எல்லாம் யாராவது சாப்பிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போமோ? காளான் யாராவது சாப்பிடுவாங்களா? இப்போ அந்த காளான் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஃபேஷனா இருக்கு. எப்ப பார்த்தாலும் காளான். திருமணங்கள் எல்லாம் இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா காளான் பிரியாணி அப்படின்னு போடுறாங்க. ஸோ இந்த காளான் எல்லாம் சாப்பிடலாமா? அது இருட்டுல வளருது. அதுல என்ன மாதிரியான தன்மை இருக்கும்? தமோ குணத்தை சேர்ந்த உணவுகள். எவ்வளவுதான் லிஸ்ட் போட முடியும்? புதுசு புதுசா எதையாவது கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, சேர்த்துக்கிறாங்க. அதனால பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிடணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னாக்க அதுல நாம இந்த மாதிரி உணவுப் பொருட்களை சேர்க்கக்கூடாது. வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இந்த காளான், காஃபி, டீ இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்கு உரித்தானது அல்ல. நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டாதான் நமக்கு வந்து சக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, நோய் தான் அதிகமாகும். அதனால இங்க பார்த்தோம், பெண்கள் அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்ற, பெண்கள் வந்து ஆண்களை விட வலிமையானவர்கள். ஏன்னா ஆண்களுக்கு ஒரு உற்சாகத்தை உந்து சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள். ஆனா அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னா வெட்கம் தான் பாதுகாப்பு. இந்த காலத்துல இத சொல்லவே முடியாது. சொன்னா என்ன சொல்லுவாங்க, நீ வந்து சரியான பாட்டி, நீ வந்து அந்த காலத்து பாட்டி, அதனால நீ வந்து இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே வெட்கம் தான் பெண்ணுக்கு அழகு. இன்னைக்கு அந்த வெட்கமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கு, இயற்கையா பெண் குழந்தைகள் கிட்ட அந்த வெட்கம் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, அந்த வெட்கத்தை போக்கணும்னு சொல்றாங்க. இந்த வெட்கம் இருக்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. வெட்கம் போய் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துலயும் முன்னாடி நின்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப என்னாச்சு, இந்த வர்ண சங்கரம். எப்போ பெண் தன்னுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத இழந்துட்டாலோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா யார் வேணா அந்த பெண்ணை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி பிறக்கிற அந்த குழந்தைகள் வர்ண சங்கரம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் இதுக்கு தான் ரொம்ப பயப்படுறார். ஆண்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதே அப்படின்னு சொல்லி. டீ மட்டும் விட முடியலையா? டீ விடுறதுனா ரொம்ப பெரிய விஷயமா? டீ விடுறதுலாம் ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்க, சுக்குமல்லி காப்பி சாப்பிடுங்க. இல்லைன்னா வந்து கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, நல்லா வறுத்து பொடி பண்ணி அதை வந்து வேக வச்சு அதுல ஃபில்டர் பண்ணி அப்புறம் அதை நீங்க பால்ல கலந்து சாப்பிடுங்க. வெந்தய காஃபி சாப்பிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சுலபமா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து விடுபட்டுடலாம். ஏன் டீ அதாவது இப்போ டீ நிறுத்துறீங்க, டீ காஃபி சாப்பிட்றோமோ உடனே நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், தலை வலிக்குது, நமக்கு வந்து கழுத்தெல்லாம் வலிக்குது, இல்ல கை கால்லாம் ஒரு மாதிரி குடைச்சலா இருக்கு, அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து தோணும். ஏன் அப்படின்னா
அதுல இருக்கிற அந்த ஒரு போதை, டீல வந்து தியோஃபிலின் அப்படிங்கிற அந்த போதை பொருள் இருக்கு. அது நம்ம உடம்புக்கு கொடுத்து 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 என்ன பண்ணி வச்சிருக்கோம், பழக்கி வச்சிருக்கோம். அதை விடும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கு பயந்துகிட்டே என்ன பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப அதை குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதுக்காக வந்து அது போதைன்னு சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் அந்த போதைக்குரிய பொருள்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. முழு போதை கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதனால அந்த போதை கொடுக்கிற உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்காக டீ காஃபி சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்காங்க? காஃபில பாத்தீங்கன்னா கஃபைன் அப்படிங்கிற போதை இருக்கு. டீல பாத்தீங்கன்னா தியோஃபிலின் அப்படிங்கிற போதை பொருள் இருக்கு. அது நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதனாலதான் அது சாப்பிடலன்னா தலைவலி வருது. கை கால்லாம் வந்து நமக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் கொடுக்குது. காஃபி சாப்பிட்டா நமக்கு உற்சாகம் கிடைக்குது. டீ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பெட்ரோல் ஊத்துனாதான் வண்டி ஓடும் அப்படிம்பாங்க. அந்த டீ காஃபி வந்து பெட்ரோல் சொல்லுவாங்க. பெட்ரோல் ஊத்துனாதான் வண்டி ஓடும், காலையில எழுந்து பெட்ரோல் ஊத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஹேபிட்டா பண்ணி வச்சிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறது. இல்ல சில பேர் அந்த நேரத்துக்கு கரெக்டா குடிக்கிறது. 4 மணி ஆச்சுன்னா பால்காரன் வரல அப்படின்னா குறுக்கை நடுகை நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் பால்காரன்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பால் பாக்கெட்ல போட்டு போறாங்க. எப்படி எனிஹவ் அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனை கொடுக்குது இல்லையா அது? அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா சுலபமான வழி இந்த ஏகாதசி விரதம். அன்னைக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஏகாதசி. இதுல சில பேர் இன்னும் ஒரு கூத்து என்ன அப்படின்னா, விரதம் இருக்கிற அன்னைக்கு வெறும் காஃபி மட்டும் தான் நான் குடிப்பேன், நான் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன், ஒன்லி காஃபி. இது விரதமா? இது விரதம் கிடையாது. ஏகாதசி அன்னைக்கு விரதம் அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, காஃபி டீ எல்லாம் குடிக்கவே கூடாது. பெரிய தப்பு. விரதத்தன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம் அதான் சாப்பிடணும். மற்ற போதையை கொடுக்கறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அதனால இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. ரொம்ப சுலபமா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கிருஷ்ணா, உங்களுக்கு நிவேதனம் பண்ணது மட்டும் தான் நான் சாப்பிடணும், உங்களுக்கு நிவேதனம் இல்லாத நான் சாப்பிடக்கூடாது, அந்த ஒரு மன உறுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா சாண்டிங் பண்ணுங்க. கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள். காஃபி, டீ, வெங்காயம், பூண்டெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள். அப்போ எங்கேருந்து நம்ம வந்து காமா, குரோதா, லோபா, மோகா, மதம், ஆச்சரியம் இதெல்லாம் எப்ப விட போறோம்? இதெல்லாம் தூண்டக்கூடிய பொருள்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்ப விட போறோம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதுக்காக இதெல்லாம் வந்து நமக்கு தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். எதுக்காக வந்து போதை எடுத்துக்க கூடாது? இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா போதை அப்படிங்கிறது தலை விரிச்சு ஆடுது. எல்லா இடத்துலயும் போதை பொருள் இருக்கு, எல்லா இடத்துலயும் மது விற்பனை இருக்கு. ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஓகே, இப்ப நம்ம வந்து திரும்ப பெண்கள்கிட்ட வந்துருவோம். அதனால பெண்கள் வெட்கத்தினால ஆளப்பட வேண்டியவர்கள். வெட்கப்படுறது அப்படிங்கிறது பெண்ணுக்கு பாதுகாப்பு. வெட்கப்பட்டா அந்த பெண் என்ன பண்ணுவா, தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டா. அந்த வெட்கம், பயம் உணர்ச்சி இருந்தது அப்படின்னா தனியா ராத்திரில வெளியில போக மாட்டாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பு. வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறிதான். அதையும் நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற செல்போன் கையில இருக்கே, இதனால எத்தனை அனர்த்தங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால அந்த பருவ வயது, இந்த 13, 12 வயசுல இருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகளை அந்த தாய் தான் என்ன பண்ணணும், ஒரு நட்போட இருந்து அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லி அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கணும். நம்ம ஒரு பக்கம் ஆபீஸ் ஓடிக்கிட்டு, இந்த குழந்தை ஒரு பக்கம் செல்போன்ல என்னமோ பண்ணிக்கிட்டு யாருக்கிட்டயோ மாட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாங்க. இப்பெல்லாம் நிறைய செய்திகள் அந்த மாதிரி வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த புரியாத ஒரு வயதுல அவங்க இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னே தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, யாருக்காவது அடிமையாயிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டியது கண்டிப்பா ஒரு தாயுடைய கடமை. யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? அந்த குழந்தைகளுக்காக தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகளையே இழந்து அந்த குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா நன்மையும் இழந்து அந்த குழந்தைகளுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண், அவங்க வந்து வேலைக்கு போறாங்க. எல்லாரும் தான் வேலைக்கு போறாங்க, அந்த பெண்ணும் வேலைக்கு போறாங்க. ஆனா அந்த அவங்களுடைய பெண் குழந்தைய சரியா பராமரிக்காததுனால அந்த குழந்தைக்கு மனநோய் ஏற்பட்டு போச்சு. மனநோய் ஏற்பட்டு அதுக்கான செலவே என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன், எத்தனையோ நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம், எனக்கு கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு உதாரணம். அந்த குழந்தைக்கு என்ன, தாயுடைய அந்த அரவணைப்பு இல்லாம அந்த குழந்தைக்கு மனநோய் ஏற்பட்டு போச்சு.
அப்போ அதை சரி பண்றதுக்காக எவ்வளவுதான் நீங்க வந்து மனநோய் வந்துருச்சு அப்படின்னா அதை கியூர் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். எதனால வந்தது கண்டுபிடிக்க முடியாது. வெறுமை செடேஷனே கொடுத்து 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 தூங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வீட்டுல இருந்து அந்த குழந்தைய நல்லா பார்த்துட்டு இருந்தா இந்த நோயே அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பத்தாது. சோ கடைசியில பீஷ்மதேவர் என்ன சொல்றாரு, பக்தரா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத இங்க சொல்றார். அடுத்த ஸ்லோகம் போலாம். தர்மார்த்த காம மோக்ஷாம்ச்ச சகோபாயான் யதா முனே நானாக்ஞானே திகாசேஷு வர்ணயாம் ஆச தத்வவேத். மொழிபெயர்ப்பு. பிறகு உண்மையை நன்கு அறிந்திருந்த அவர் இதிகாசத்திலிருந்து உதாரணங்களை எடுத்து கூறி வெவ்வேறு சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் கடமைகளை விளக்கினார். இந்த பொருளுரை நெக்ஸ்ட் யார் படிப்பீங்க? கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புராணங்கள், மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தை போன்ற வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவங்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த சரித்திர உண்மையாகும். அத்தகைய சரித்திர உண்மைகள் சாதாரண மனிதனுக்கு அறிவூட்டுபவையாக இருந்ததால் அவை கால கிரமப்படி பிரிக்கப்படவில்லை. மேலும் அவை வெவ்வேறு கிரகங்களிலும் பிரபஞ்சங்களிலும் நிகழ்ந்தவை ஆகும். ஆகவே நம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவுப்படி அவை கால கிரமப்படி இல்லாததாக தோன்றினாலும் அத்தகைய சம்பவங்களின் நல்ல உபதேசங்களில் மட்டுமே நாம் அக்கறை கொண்டுள்ளோம். யுதிஷ்டிர மகாராஜனின் வெவ்வேறு கேள்விகளுக்கு பதில் கூறும் வகையில் பீஷ்மதேவர் அத்தகைய கதைகளை யுதிஷ்டருக்கு விளக்கினார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இது ஒரு முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஸ்ரீமத் பாகவதமே பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப அந்த ஆர்டரா இருக்காது. முன்னுக்கு பின் நமக்கு சில நிகழ்வுகள் முன்னுக்கு பின் இருக்கும். ஸோ காலக்கிரமப்படி நம்ம அதை என்ன பண்ண முடியாது, கொண்டு பார்க்க முடியாது. பிரபுபாத் சொல்றார், அதுல இருக்கிற அறிவுரைகளை நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் கற்பனை கதைகள் கிடையாது. அந்த நாள்ல நடந்த உண்மை சம்பவங்களை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இதிகாசம் அப்படின்னா இவ்வாறு நடந்தது அப்படின்னு அர்த்தம். இதினா இவ்வாறு நடந்தது, அதான் இதிகாசம் அப்படின்னு சொல்றது. அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணி நமக்காக கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த அறிவுரைகள் ரொம்ப அவசியம் தேவை அப்படிங்கிறதுனால அதை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. நிறைய அரசர்களை பத்தி அவர் பீஷ்மதேவர் எடுத்து சொல்ற, பல அரசர்களுடைய வாழ்க்கையை இங்க எடுத்து சொல்ற. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தர்மம் பிரவததஸ்தஸ்ய சகால பிரதியுபஸ்திதஹ யோ யோகினஸ்சந்த மிருத்யோர் வாஞ்சிதஸ் தூத்தராயணக. மொழிபெயர்ப்பு. பீஷ்மதேவர் தனிநபரின் கடமைகளை பற்றி விவரிக்கும் பொழுது சூரியன் வடதிசையின் அடிவானத்தில் சஞ்சரித்தது. இது தங்கள் விருப்பப்படி உயிரை விடும் யோகிகளால் விரும்பப்படும் நேரமாகும். இந்த மாதிரி பல்வேறு அறிவுகளை சொல்லும் போது அவருடைய குறிப்பிட்ட அந்த காலமும் அங்க வருது. பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ். திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பக்குவமடைந்த யோகிகள் தங்கள் விருப்பப்படி பொருத்தமான ஒரு நேரத்தில் ஜடவுடலை விட்டு அவர்கள் விரும்பிய ஒரு கிரகத்திற்கு செல்கின்றனர். பகவத்கீதையில் 8.24 பின்வருமாறு கூறப்படுகிறது: தங்களது விருப்பத்தை பரமபுருஷரின் விருப்பத்துடன் இணைத்துக் கொண்ட தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் அக்னி தேவன் ஆதிக்கம் செலுத்தும் காலத்தில் சூரியன் வடக்கு திசையில் அடிவானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவர்களுடைய ஜடவுடல்களை உகுத்து ஆன்மீக வானத்தை அடைகின்றனர். இந்த நேரம் உயிரை விடுவதற்கு ஏற்ற நேரம் என்று வேதங்களில் கூறப்படுகிறது. பக்குவமடைந்த யோகிகள் இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். விரும்பிய நேரத்தில் உடலை விடும் மனப்பக்குவத்தை அடைவதே யோகத்தின் பூரணத்துவமாகும். யோகிகளால் வாகனங்களின் உதவி இல்லாமலேயே மிக குறைந்த நேரத்திற்குள் எந்த கிரகத்திற்கும் சென்றுவிட முடியும். மிக உயர்ந்த கிரக அமைப்பிற்கு கூட யோகிகளால் மிக குறுகிய நேரத்தில் சென்றுவிட முடியும். பௌதிகவாதிகளுக்கு இது சாத்தியமல்ல. மிக உயர்ந்த கிரகத்திற்கு செல்ல ஒருவேளை அவர்கள் முயன்றால் மணிக்கு லட்சக்கணக்கான மைல்கள் வேகத்தில் சென்றாலும் அது அவர்களுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் பிடிக்கும். இது வேறுபட்ட ஒரு விஞ்ஞானமாகும். இதை பயன்படுத்திக் கொள்ளும் கலையை பீஷ்மதேவர் நன்கு அறிந்திருந்தார். ஜடவுடலை உகுப்பதற்கு பொருத்தமான நேரத்திற்காக அவர் காத்திருந்தார். அவரது பேரன்களான பாண்டவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்த வேளையில் பொன்னான அந்த நேரமும் வந்தது. இவ்வாறாக பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணர் புண்ணிய புருஷர்களாகிய பாண்டவர்கள் மற்றும் பகவான் வியாசரை
தலைமையாக கொண்ட மாமுனிவர்கள் முதலான எல்லா மகாத்மாக்களின் முன்னிலையிலும் உயிரை விட அவர் தயாரானார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர்ஜி. தேங்க்யூ. ஸோ இந்த பொருளுரையில் பிரபுபாதா என்ன சொல்றாரு, நம்மளால வாகனங்களுடைய உதவியினால உயர் கிரகங்கள் அடையிறது அப்படிங்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது. ஸோ இதுக்கு யோக பயிற்சி தேவை. அது யார்கிட்ட இருந்தது? பீஷ்ம தேவருக்கு தெரிஞ்சிருந்தது. எந்த காலத்துல எப்படி உடலை விட்டா எங்க போவோம், எந்த டெஸ்டினேஷனுக்கு போவோம் அப்படிங்கிறது 8th சாப்டர்ல பகவத்கீதையில ரொம்ப கிளியரா பகவான் சொல்றார். அதனால ஒரு பக்குவமடைந்த ஒரு யோகி என்ன பண்றாரு, அவருக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த பிரம்மரந்திரம் இதுல இருந்து அவருடைய ஆத்மா வந்து அவர் வந்து வெளியே போக வச்சு அவர் வந்து பகவான் அடையறதுக்கு உண்டான வழியை பார்க்குறாரு. ஸோ அதனால இங்க வந்து அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் பீஷ்மர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து இந்த உபதேசங்கள் எல்லாம் நிறுத்திட்டு அவர் என்ன பண்ண போறார், பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ண போறார். பீஷ்ம தேவருடைய பிரார்த்தனைகள் வந்து ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதனால அந்த ஸ்லோகங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், மெமரைஸ் பண்ணி பகவான் முன்னாடி நம்ம வந்து சொல்லலாம், இந்த பிரார்த்தனைகளை சொல்லலாம். ததோபசம்ஹ்ருத்ய கிர சரசனீர் விமுக்த சங்கம் மன ஆதிபூருஷே கிருஷ்ணே லசத்பீதபடே சதுர்புஜே புரகஸ்திதே மீலித திரவ்யதாரயத். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை கொண்ட வெவ்வேறு விஷயங்களை பேசியவரும் ஆயிரக்கணக்கான யுகங்களை கண்டவரும் ஆயிரக்கணக்கான மனிதர்களை காப்பாற்றியவருமான அந்த மனிதர் பேச்சை நிறுத்தினார். மேலும் எல்லா பந்தத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டிருந்ததால் மற்ற அனைத்திலிருந்தும் மனதை உள்ளுக்கிழித்துக் கொண்ட அவர் 4 கரங்களுடனும் மின்னும் மஞ்சள் நிற ஆடைகளுடனும் தனக்கு எதிரே நின்றிருந்த ஆதி புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது அகல திறந்த தனது கண்களை பதித்தார். எல்லா பேச்சும் நிறுத்திட்டார். எல்லா உபதேசங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டார். பிரபா சொல்ற சாதாரண ஒரு நபர் கிடையாது பீஷ்மர், பல யுகங்களை கடந்தவர் அப்படின்னு சொல்றார். அப்படி இருந்தா அவருடைய மனதுல எத்தனை விதமான எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். நம்ம ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வாழும் போதே 100 வருஷம் ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள எப்பயோ நம்மளுடைய நேரம் வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க எத்தனை விதமான நிகழ்வுகள் நம்ம மனதுல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுல எத்தனை எண்ணங்கள் பகவானை பத்தி இருக்கு, எத்தனை எண்ணங்கள் மற்ற விஷயங்களை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பகவானை பத்தி நினைக்கிறதுலாம் ரொம்ப குறைச்சலான நேரம் தான். அது நம்ம மனசுல ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு கூட தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து பெருசு பெருசா நம்ம வந்து பண்றோம், நாம ஜபம் பண்றோம், பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம் எல்லாம் செய்யறோம். ஆனா இது எந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குடும்ப விஷயங்கள், இல்ல தேவையில்லாத விஷயங்கள், பார்த்த சினிமா, இதெல்லாம் என்ன பண்ணாது, மறக்கவே மறக்காது. அதெல்லாம் நல்லா போய் சக்கு நல்லா மனசுல வந்து ஒரு இடத்த உட்கார்ந்து அதை அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வெளியில துரத்துனாதான் என்ன பண்ண முடியும், பகவானுடைய விஷயங்கள் அங்க வர முடியும், பகவானுடைய நாம மனசுல பதியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற நாம பீஷ்ம தேவரை பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டார். மனசை என்ன பண்ணிட்டார், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு முழுக்க முழுக்க பகவானை நோக்கி தியானம் பண்றார். ஸோ பிரபுபாதர் வந்து பகவத்கீதையுடைய அந்த பொருளுரைகளை நமக்கு கொடுத்துருக்கார். படிக்கலாம். நெக்ஸ்ட் மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். பொருளுரை வழங்கி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். நமது ஜட உடலை விட்டு பிரியும் மிக முக்கியமான நேரத்தில் மனித வாழ்வின் முக்கிய கடமையை பற்றிய பெருமைக்குரிய உதாரணத்தை பீஷ்ம தேவர் நிலைநாட்டினார். இறக்கும் மனிதனை கவர்ந்து இழுக்கும் விஷயமே அவனது அடுத்த வாழ்வின் துவக்கமாக அமைகிறது. ஆகவே பரமபுருஷனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய சிந்தனையில் ஒருவர் ஆழ்ந்திருப்பாரானால் அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திரும்பி செல்வது உறுதி. பகவத்கீதையில் இது 8.5-15 இது உறுதி செய்யப்படுகிறது. 8.5 மேலும் இறப்பின் போது என்னை மட்டுமே நினைத்து கொண்ட உடலை விடுபவன் யாராயினும் அவன் உடனேயே என்னை வந்தடைகின்றான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 8.6 உடலை விடும் பொழுது எந்த மனநிலையில் ஒருவன் இருக்கின்றானோ அந்த நிலையிலே அவன் ஐயமின்றி அடைகின்றான். 8.7 எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உணர்வை நினைத்துக் கொண்டே உனது போரிடும் கடமையை செய்வாயாக. உனது செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உனது மனம் மற்றும் அறிவு ஆகியவற்றை என் மீது பதிப்பாயானால் நீ என்னை அடைவாய் என்பதில் சந்தேகமில்லை. 8.8 அர்ஜுனா, பரமபுருஷனாகிய என் மீது மனதை நிறுத்தி இவ்வழியில் இருந்து சற்றும் பிறழாமல்
என்னையே தியானிப்பவன் என்னை அடைவது நிச்சயம். 8.9 பரமபுருஷரை அனைத்தும் அறிந்தவராகவும் அனைவருக்கும் மூத்தவராகவும் பரம அதிகாரியாகவும் சிறியதற்கும் சிறியவராகவும் அனைத்தையும் காப்பவராகவும் பௌதிக ஆராய்ச்சிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராகவும் அறியப்பட முடியாதவராகவும் எப்பொழுதுமே ஒரு நபராகவும் எண்ணி அவரை ஒருவர் தியானிக்க வேண்டும். அவர் திவ்யமானவர் என்பதால் பௌதிக இயற்கைக்கு அப்பாற்பட்டவராகவும் சூரியனை போல் பிரகாசிப்பவராகவும் இருக்கிறார். 8.10 இறக்கும் தருவாயில் உயிர் மூச்சை உருவ மத்தியில் நிறுத்தி முழு பக்தியுடன் பரமபுருஷனை நினைப்பதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைவான். 8.11 வேதங்களை கற்பவரும் ஓங்காரத்தை உச்சரிப்பவரும் துறவரத்தில் சிறந்த முனிவரும் பிரம்மத்தில் நுழைகின்றனர். இத்தகைய பக்குவத்தை அடைய விரும்பி ஒருவர் பிரம்மச்சரியத்தை பயில்கின்றார். விடுதலை அடையக்கூடியதான இம்முறையை இப்பொழுது உனக்கு நான் விளக்குகின்றேன். 8.12 எல்லா புலன் ஈடுபாடுகளிலிருந்து விலகி இருப்பது யோக நிலையாகும். புலன்களுக்குரிய கதவுகளை எல்லாம் அடைத்து மனதை இதயத்திலும் உயிர் மூச்சை தலை உச்சியிலும் நிறுத்தி ஒருவன் யோகத்தில் நிலை பெறுகிறான். 8.13 இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பின் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்தவாறு பரமபுருஷரை பற்றி சிந்தித்துக் கொண்டே உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். 8.14 பிருதாவின் புதல்வனை எப்பொழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் வழி பெறலாமல் என்னையே நினைத்து கொண்டு இருப்பவனுக்கு என்னை அடைவது மிகவும் சுலபமாகும். 8.15 பக்தி யோகிகளான சிறந்த ஆத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு துன்பம் நிறைந்த தற்காலிகமான இவ்வுலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுகின்றனர். ஸ்ரீ பீஷ்மதேவர் அவரது விருப்பம் போல் உடலை விடும் பக்குவத்தை பெற்றார். மேலும் மரணத்தின் போது அவரது கவனத்திற்குரிய பொருளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவருக்கு அருகில் நிற்கும் பெரும் பாக்கியத்தையும் அவர் பெற்றார். எனவே தமது திறந்த கண்களை அவர் பகவான் மீது பதித்தார். ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவருக்கு இருந்த இயற்கையான அன்பினால் அவரை நீண்ட நேரமாக பார்த்து கொண்டே இருக்க அவர் விரும்பினார். அவர் ஒரு தூய பக்தராக இருந்ததால் யோகத்தை பற்றிய கொள்கைகளில் ஆழமாக ஈடுபட அவரால் இயலவில்லை. சாதாரண பக்தி யோகமே பூரணத்துவத்தை அழிக்க போதுமானதாகும். ஆகவே மிகவும் நேசிக்கத்தக்க பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரடியாக காண்பதே பீஷ்மதேவரின் தீவிர விருப்பமாகும். மேலும் பகவானின் கருணையால் உயிரை விடும் வேளையில் ஸ்ரீ பீஷ்மதேவருக்கு சந்தர்ப்பம் கிட்டியது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 8வது அத்தியாயம் நம்ம பாராயணம் பண்ணோம். திரும்ப ஒரு தடவை 8வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்திலேருந்து இந்த 15வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். இந்த பொருளுரை பிரபுபாதர் அர்த்தத்தோட கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமும் நம்ம படிச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியாது, நேரத்தை எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிலாம் நம்ம நம்மளால உடலை விட முடியாது. இது அந்த காலத்துல இருக்கிற யோகிகளுக்கு வேணா சாத்தியமாகி இருக்கணும். துவாபார யுகத்துல இது சாத்தியமாகி இருக்கு. ஆனா கலியுகத்துல இது சாத்தியமே கிடையாது. அதனால பிரபுபாதர் என்ன சொல்றார், பக்தி யோகம் மிக எளிமையான வழி. பக்தி யோகத்தை ஒருத்தர் பயிற்சி பண்றதுனால அவர் என்ன பண்ண முடியும், சுலபமா பகவானை அடைய முடியும். எந்த நேரத்துல நம்ம உத்தராயணமா தட்சிணாயணமான்னு பார்க்க போறோமா தெரியாது. எங்க ஐசியூல எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்களோ யாருக்கு தெரியும், என்ன கண்டிஷன்ல இருப்போமோ தெரியாது. அதுவும் இப்போ இருக்கிற மருத்துவ முறைகள் எல்லாம் ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய மருத்துவ முறைகளா இருக்கு. வெண்டிலேட்டர்ல போட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா அவங்களுக்கு போற உயிரை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க போல இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் வச்சு கஷ்டப்படுத்துவாங்க போல இருக்கு. அந்த மாதிரியான மருத்துவ முறைகள் எல்லாம் இப்போ பாக்குறோம். ஸோ அதனால நம்ம அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். எந்த நேரத்துல நம்ம உயிரை விடணும், எப்படி விடணும் அப்படிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். எந்த வழியா போகணும் அப்படிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமீன சிராத் பார்த்த மையா வேஷித சேதசாம் அப்படின்னு சொல்ற. தேஷாம் அகம் சமுத்தர்த்தா அப்படிங்கிற, நானே வரேன் உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்ற. 12வது அத்தியாயத்துல சொல்ற, தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். இந்த மரண உலகத்திலேருந்து
இந்த மரண கடல்ல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த உறுதியை நாம ஏத்துப்போம். அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பவுமே நம்ம என்ன மனசு அப்படிங்கறது எதையாவது யோசிக்கணும் இல்லையா? அப்படி யோசிக்கும் போது என்ன படிச்சோம், இது எந்த ஸ்லோகத்துல இந்த இந்த பொருளுரைக்கு இந்த அர்த்தம், இந்த எந்த ஸ்லோகம், இப்படிலாம் நம்ம வந்து மனசை வந்து பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானுடைய ஸ்மரணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்மளால வந்து யசோதை மாதிரியோ நந்த மகாராஜர் மாதிரியோ கோபர்கள் மாதிரியோ கோபியர்கள் மாதிரியோ இல்ல வைகுண்ட வாசிகள் மாதிரியோ நம்மளால என்ன பண்ண முடியாது. 24 மணி நேரம் பகவானை நினைக்கிறதுலாம் நமக்கு சாத்தியம் கிடையாது. அதனால நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல நாம என்ன செய்யணும், பகவானை இணைச்சு அந்த செயல்களை நாம வந்து செய்யணும். சமைக்கும் போது இது பகவானுக்காக கிருஷ்ணருக்காக சமைக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட செய்யணும். ஏகாதசி விரதம் இருக்கும்போது காலம்புற பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். அந்த சங்கல்பம், இன்னைக்கு நம்ம அந்த சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இதை நான் பூர்த்தி பண்றதுக்கு எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்போ அந்த ஏகாதசி நாள் அப்படிங்கிறது வெறும ஒரு ஃபாஸ்டிங் டே மாதிரி இல்லாம பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்றது, நிறைய மாலைகள் ஜபம் பண்றது. இன்னைக்கு வந்து பகவத்கீதா ஜெயந்தி மோக்ஷத ஏகாதசி அப்படிங்கிறதுனால 18 அத்தியாயங்களை நம்ம வந்து பாராயணம் பண்ணோம். அந்த மாதிரி இல்லாம நம்மளால எத்தனை அத்தியாயங்களை பாராயணம் பண்ண முடியுமோ சாதாரணமா ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ஒரு அத்தியாயமோ 2 அத்தியாயமோ, இல்ல நமக்கு ஸ்லோகம் படிக்க வரல அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்க நல்ல ஸ்லோகம் படிச்சு யூடியூப்ல வந்து இருக்கு. ராதா கோபிநாத் பிரபு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட சாண்டிங் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். சௌபாத்தி அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். சௌபாத்தி ராதா கோபிநாத் பிரபு அப்படிங்கன்னா அவரோட சாண்டிங் வரும். அதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். அந்த அவரோட சாண்டிங்கை நம்ம வந்து கேட்கலாம். பகவத்கீதா ஸ்லோகங்கள் அவர் சொல்றதை நம்ம வந்து கேட்கலாம். பொதுவா தீட்சை வாங்கின பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கறது உத்தமம். சாதாரணமா யார்கிட்ட வேணா கேட்கலாம். எத்தனையோ பேர் பகவத்கீதையை வந்து ரிசைட் பண்றாங்க, கேட்கலாம். அப்படிங்கிறத விட பரம்பரையில தீட்சை வாங்கின பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கறது அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு, நம்மளை வந்து வேகமா ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறதுக்கு அது உதவி செய்யும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்பர்ட்டா சொல்லலாம். 700 ஸ்லோகமும் நம்ம வந்து எந்த தங்கு தடையும் இல்லாம சொல்லலாம். சில பிரபுபாதத்தை வந்து ஒரு சமயம் தென்னிந்தியால இருந்து ஒருத்தர் வந்து சொல்ற, பிரபுபாதர் உங்க சீடர்களுடைய சமஸ்கிருத உச்சரிப்பெல்லாம் சரியில்லையே, ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லையே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிரபுபாதர் என்ன சொன்னார், அவங்க ப்ரொனவுன்சியேஷன் தான் சரியில்லை, ரினன்சியேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். அவங்க வந்து வெளிநாட்டுல அமெரிக்கால அங்கெல்லாம் லண்டன்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய எல்லா விதமான வசதிகளையும் விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிருஷ்ண பக்தியை வந்து பரப்புறதுக்கு பிரபுபாதருக்கு இந்தியாவுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரபுபா சொன்னார், their pronunciation may be wrong but that renunciation is very right அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நமக்கு வந்து அது முக்கியம் கிடையாது. நம்ம எந்த மாதிரி பயிற்சி பண்றோம், எந்த அளவுக்கு பகவத்கீதை படி வாழ நம்ம முயற்சி பண்றோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்லோகங்களை நல்லா உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அதை நான் வந்து எந்த விதத்திலையும் குறை சொல்லல. ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து அதை பண்ணிட்டோம் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஸ்லோகங்கள் படி நம்ம வந்து வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு தான் பகவத்கீதை பகவான் சொல்லியிருக்கார். அந்தபடி யார் வாழ்றாங்களோ அவங்க கிட்டே இருந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கு சுலபமா அதை கடைபிடிக்க முடியும். ஓகே, நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி அப்ப யாரோ நீங்க பேர் சொன்னீங்களா, யூடியூப்ல போட்டு பாருங்க ஸ்லோகம், அவங்க பேரு சொல்லுங்க மாதாஜி. ராதா கோபிநாத் பிரபு. ராதா கோபிநாத் பிரபு. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி அப்புறம் மாதாஜி இன்னைக்கு பெரிய பாப்பாக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க மாதாஜி. பேர் என்ன? பேரு மாதேஸ்வரி மாதாஜி. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மாதேஸ்வரி. அவங்க பர்த்டேக்காக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு தடவை வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோம். அவங்களும் நல்ல பக்தராகணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அந்த ஸ்லோகம் தமிழ்ல இருக்குமா மாதாஜி? ஸ்லோகம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் மாதாஜி.
தமிழ்ல வருமான்னு கேட்டேன். அதுல தமிழ்ல இருக்குமான்னு கேட்டேன். மொழிபெயர்ப்பு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பகவத்கீதை புக்கை கையில வச்சுக்கணும். தமிழ் புக்கு நீங்க கையில வச்சுக்கணும். பகவத்கீதை தமிழ் புக்கு கையில வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த ஸ்லோகங்களை எப்படி சொல்றாரோ அதை நீங்க கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும். பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்னு ஒரு புஸ்தகம், பிரபுபாதுடைய புஸ்தகம் இஸ்கான்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். பகவத்கீதை உண்மை உருவில் இருக்கு. அந்த புஸ்தகத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டு அந்த ஸ்லோகங்களை அவர் வந்து உச்சரிக்கும் போது நீங்க கூடவே படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வரும். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி யூடியூப்ல பிரபுபாத் ராதா கோபிநாத்னு போடணுமா மாதாஜி? பிரபுபாத் ராதா கோபிநாத்லாம் போடக்கூடாது. வெறும ராதா கோபிநாத் பிரபு அப்படின்னு போடுங்க. ராதா கோபிநாத் பிரபு. வருது சௌபாத்தி நான் வேணா ஒரு லிங்க் வேணா நான் அதுல போட்டு விடுறேன். ஒரு சாப்டர் நான் அதுல போட்டு விடுறேன். வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? லிங்க் போட்டு விடுறேன். மாதாஜி இந்த ஏகாதசி இதுக்கு பன்னீர் எடுக்கலாமா? சாப்பிடலாம் மாதாஜி. வீட்டுல பண்ணதா இருந்தா சாப்பிடலாம். வீட்டுல பண்ணதுதான். வீட்டுல பண்ணது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. நன்றி மாதாஜி. சாமையை சில இடத்துல சாப்பிடுறாங்க மாதாஜி, சில இடத்துல சாப்பிடுறது இல்ல. அது உங்களுடைய விருப்பம். அப்படியா? வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் ஜவரிசி இதெல்லாம் சாப்பிடுறாங்க. பன்னீர் சாப்பிடலாம். பழங்கள் சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். கேரட், பீட்ரூட் எல்லாம் சாப்பிடலாம். ரவா எடுத்துக்கலாமா மாதாஜி? ரவா ஓட்ஸ். ரவாலாம் சாப்பிடும். ரவா ஓட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அவல், ரவா, ஓட்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் தானியங்களை தவிர்க்கணும். தானியங்கள், பருப்பு வகைகளை தவிர்க்கணும். கிழங்குகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம். காய்கறிகள்லயும் விதை, அதாவது அந்த என்ன சொல்றது, பீன்ஸ், அவரைக்காய் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாது. வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது. வெண்டைக்காய்லாம் சாப்பிடக்கூடாது. வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கிழங்கு வகைகள் சாப்பிடலாம். மாதாஜி இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு அடை செஞ்சு சாப்பிட்டோம் மாதாஜி. சரி, சூப்பர். ஆன்லைன்ல இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கெல்லாம் பக்தி விஷா பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் பிரசாதம் கொண்டு வரணும், ஷெட்யூல் போட்டுருவோம். அப்போ விதவிதமா பிரசாதம் கொண்டு வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி போகும்போது எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு போவோம். ஸோ எல்லாம் ஆன்லைன்ல என்ன பண்றீங்க, நாங்க அது பண்ணோம், நான் இது பண்ணோம் அப்படின்னா அப்ப எங்களுக்கெல்லாம் பிரசாதம் என்ன பண்றது? ஓகே, ஒரு நாள் எல்லாரும் மீட் பண்ணி மாதாஜி உங்க வீட்ல வந்து செஞ்சு தரோம் மாதாஜி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எங்க பிடிச்சிடலாமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.